தனிப்பட்ட முறையில் எத்தனை பேருக்கு இவங்க உதவி இருக்காங்க? பல பேர்கிட்ட வேணால் பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணி ஏமாற்றிருக்காங்க. படம் எடுக்கிறன்ற பேரில் வந்து க்ரௌட் ஃபண்டிங் சொல்லி படம் எடுக்கணும்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிருக்காங்க. தவிர அதுக்கான சரியான விளக்கம் கூட அவங்களால இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு பகை அப்படின்றது வந்து தன் அக்காவை லவ் பண்ணுறான் அப்படின்னா சடன் ப்ரொவிகேஷன் அந்த உடனே தான் அந்த ஆத்திரம் வருமே தவிர மிளகாப்பொடி வாங்கிட்டு போகிறதுமே வந்து எப்படி சார் சடனாக வந்து மிளகாப்பொடி? சரி நான் அதை தான் சார் சொல்ல வர்றேன். கருத்து சொல்கிறவங்க எல்லாத்தையும் கூட எப்போ நான் தாழ்த்தப்பட்டவங்க கல்யாணம் பண்ணதுக்கு ரெடி, என் பொண்ணுக்கு சம்மந்தம் பண்ண ரெடி, எல்லாமே வெளிப்படையாக அறிவிக்க சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு போர்டு வேணால் போட சொல்லு. அது செய்ய மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க குடும்பத்தில் தலையிடலாம். அடுத்தவங்க குடும்பத்தில் இவங்க எப்படி சார் தலையிடலாம்? நானே தலையிட முடியாது. அது அவன் விருப்பம். இப்போ அந்த கவினுக்கு அந்த பொண்ணோட விருப்பம். இதில் எப்படி போய் நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது யாருக்கும் உரிமை இல்லையே. கவினுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் காதல். இதுக்கு இடையில எப்படி அண்ணன் வந்தாருன்னு கேட்குறேன். அண்ணன் வந்தாருன்னா அது அவங்க குடும்பத்து விஷயம் இல்லை சார். அதே ஜாதியோட வெறியில தானே சார் அத்தனை பேரையும் பெட்ரோல் கொண்டு போட்டு கொள்றான். அது ஏன் உங்களோட பார்வையில் வந்து ஜாதிய கொலையா தெரிய மாட்டேங்குது? இந்த சமூகம் காலங்காலமா வந்து ஒரு அழுத்தத்தை வந்து காதல் பண்றவங்க மேலேயும் அவங்க பெற்றோர்கள் மேலேயும் அவங்க கூட பிறந்தவங்க மேலேயும் வச்சுட்டே இருக்கு அப்படின்றத தான் வந்து அந்த வீடியோல வந்து தெளிவா சொல்லி, அக்காவோ தங்கச்சியோ வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு அந்த பையன் இருக்கக்கூடாது, இல்ல அப்படின்னா உங்க அக்கா இருக்கக்கூடாது. ஸோ இதைத்தான் வந்து இந்த சமூகம் காலங்காலமா வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து அப்படி சொன்னதுக்கு உண்டான வீடியோவில் தான் சொல்றாங்க தவிர ஆதாரம் இருக்கு. அதே மாதிரி ஒரு தேவர் சமயத்துக்கான வெட்டி கொள்றாங்கன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாது? எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதை பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களே சார். காதல்ங்கிறது டோட்டலாவே வேற தானே சார்? சார் உயிர்ன்றது ஒன்று தானே சார். அப்போ இந்த தேவர் சமுதாயம்னாவே வந்து ஒரு மாதிரி மூர்க்குத்தனமாகவங்க வந்து கொலைக்கு அஞ்ச மாட்டாங்க. இந்த மாதிரி வேணும்னே போய் எல்லாத்தையும் வந்து கொலை செய்யறதுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சமுதாயத்தை ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி எவ்வளோ பாதிக்கப்படும். ஒரு தேவர் சமுதாயம் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதை விட்டுறீங்க சார், அதை விடுங்க சார், அதை என்னத்து பேசுறீங்க. அதே நேரத்தில் தாழ்த்தப்பட்டவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வச்சுங்க, அதை பூதாகரமாக மாத்துறீங்க. நியாயம் ஒன்று தானே. இந்த புகார் கொடுத்ததுனாலே நான் ஒரு பெரிய ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்கள் பார்வையில் நான் ஒரு நியாயத்தை தட்டி கேட்குறது வந்து நான் ஒரு ஜாதி வெறியன்ற இருந்துச்சுன்னா நான் ஜாதி வெறியனாக இருந்து போகிறேன். மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் கார்த்திக் தனுஷ்கோடி இணைஞ்சிருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்கீங்க. சரி. பரிதாபங்கள் யூடியூப் சேனலை வந்து தடை செய்யணும், அதில் போடப்பட்டிருக்கிற ஒரு வீடியோ வந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க. புகார் மனுவில் இருப்பது என்ன சார்? சார், அந்த புகார் மனுவில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சொசைட்டி பாவங்கள்ன்ற எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியே பல வசனங்கள் வாக்கியங்கள் வந்து அவங்கள வந்து கேலியும் கிண்டலும் பண்ணுற மாதிரியும் அவங்களோட மாண்பை குறைக்கிற மாதிரியும் வளரும் சமுதாயத்திற்கு வந்து இவங்க வந்து தப்பான உதாரணம் மாதிரி சித்தரிக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் வந்து சுட்டி காட்டி வந்து கமிஷனருக்கு புகார் கொடுத்தோம். ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு. எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பர்டிகுலர் சமூகத்தை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது? குரு பூஜைன்றது வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி நடத்துறதுங்க. அதை வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதை டைரெக்டாகவே சொல்கிற கணக்கு தான் அதில் வந்து வர்றது வந்து அந்த இது. அதுபோக இந்த சமயத்தில் இருந்த அந்த கவின் கொலைவேலுக்கு வந்து இதில் வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து அது வழக்கு விசாரணை முழுசாக முடிவடையலை. அதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அது போலீஸ் அதிகாரி ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி வந்து மிளகாப்பொடி தூணுதாக இது வரைக்கும் எந்த அறிக்கையும் வெளியே வரல. அப்படி இருக்கும்போது யூகத்தின் அடிப்படையில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இது ஒரு பெரிய வன்முறையை தூண்டுறதுக்கு உண்டான அனைத்து கூறுகளும் இதில் இருக்குது. யூகத்தின் அடிப்படை அப்படின்றத சொல்கிறேன். ஆமாம். இப்போ இது வந்து போலீஸோட அறிக்கையில் வந்து வரணும்ல. இப்போ இவங்க சொல்கிறாங்க, நீ மிளகாப்பொடியை தூக்கிட்டு வந்து மாற்றி வெட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி வெட்டிட்ட, நீ அவனுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து நின்று களத்தில் பார்த்துருக்க வேண்டியது அப்படிங்க. சார், இது வந்து 2 தனிப்பட்ட குடும்பத்தோடு மட்டும் இல்லாமல் அது கவினுக்கும் அவனுக்கு 2 பேருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அன்னைக்கு விசாரணையில் என்ன நடந்துச்சுன்றது அந்த நிகழ்வு விசாரிக்கும் போது தான் தெரியும். இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட 2 பேருக்கு தான் தெரியும். இதில் சொல்லப்போனால் அந்த 2 குடும்பத்துக்கே கூட தெரியாது சம்மந்தப்பட்ட 2 நபருக்கு அன்னைக்கு. ஏன்னா அந்த புகார்தாரரோட அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கவினோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இவன் நல்ல நட்பு ரீதியாக பழகிட்டு இருந்தாங்க, இவன் வந்து உறவுமுறை சொல்லி தான் கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பகை அப்படின்றது வந்து தன் அக்காவை லவ் பண்ணுறான் அப்படின்னா சடன் ப்ரொவிகேஷன் அந்த உடனே தான் அந்த ஆத்திரம் வருமே தவிர பக்கா பிளான்டோட தானே மிளகாப்பொடி வாங்கிட்டு போகிறதுமே வந்து எப்படி சார் சடனாக வந்து மிளகாப்பொடி? சார், நான் அதை தான் சார் சொல்ல வர்றேன். இப்போ நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன், இப்போ இவங்க உறவுமுறையெல்லாம் கூப்பிட்டு பழன இப்போ அப்படி ஜாதி பார்க்குறவராக இருந்தால் இவர் கூட பல காலங்கள் வந்து அவங்க குறிப்பிடுறதே சொல்கிறேன். நான் நட்பாக பழகிருக்க மாட்டாங்க. இப்போ ஒன்ஸ் அவங்க பிடிக்காது அப்படின்னு நான் இருக்கும்போது இதுக்கு வந்து போய் உறவாடி அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. பிடிக்கலைன்னா ஒன்ஸ் பிடிக்கல அப்படின்றத எல்லாருமே முடிவு எடுப்பாங்களே தவிர எப்படி அவர் கூட போய் உறவு முறை சொல்லி பழகிட்டு இருந்திருப்பாங்க?
இது அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அவங்களுக்குள்ள என்ன கருத்து பரிமாற்றம் இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்றது வந்து அது விசாரணையில தான் தெரியும். அந்த விசாரணையை கூட சில பேர் வந்து போலீஸ் வந்து அந்த வழக்குக்கு என்ன அவங்களோட கருத்துல என்ன அதைத்தான் எழுதுவாங்களே தவிர அந்த உண்மை நிலவரம்ன்றது வந்து நடந்தவங்களுக்கு தான் தெரியும். போலீஸ் எப்பயுமே வந்து தான் போடுற வழக்குக்கு சாதகமான ஆதாரங்களைத்தையும் திரட்டுவாங்க, அதன்படிதான் ரிப்போர்ட் கொடுப்பாங்களே தவிர அந்த உண்மை நிலவரத்தை இப்போ இங்கிட்டு வந்து அரசியல் அழுத்தங்கள் வேற இருக்குது. அப்போ இது எப்படி இருக்கும், அவங்க சொல்ற மாதிரி தான். இப்போ அவங்க அப்பாவை இதில் எப்படி அவங்க அக்யூஸ்ட் கொண்டு வந்தாங்க, அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு, அவருக்கு இந்த சட்டத்தோட விளைவுகள் தெரியும், என்ன நடக்கும்ன்றதையும். அப்படி இருக்கும்போது தன் பையனை எப்படி அவர் போய் நீ கொலை பண்ணிட்டு வான்னு சொல்லுவார். அவர் வந்து அப்படி நினச்சிருந்தா அவங்க ஏதாச்சும் ஒரு வெளியில் எவ்வளோ பேர் அவருக்கு தெரியாத ஆள் இல்லை, அப்படியே அவர் உடனே அந்த வழக்கில் வந்து சரண்டர் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வந்து திட்டமிட்டு வந்து இதில் அக்யூஸ்டாக சேர்க்குறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் அமைப்பு இருக்குது, எல்லாருமே போய் அழுத்தம் கொடுக்குறாங்க. சம்மந்தப்பட்ட நாளைக்கு ஒன்று வந்து 2 மினிஸ்டர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஐஜி இருக்கிறாரு, அவர் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, நீங்கள் புட்ட போடுங்க, அந்த பையன்கிட்ட வந்து எங்களுக்கு இவங்க அம்மா அப்பாவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி எழுதி வாங்கினேன். ஏன்னா கன்ஃபெஷனில் வந்து போலீஸ் ரெடி பண்ணுறேன், அப்போ அதில் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அப்பட்டமாக சொல்கிறாங்க. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் வெளியில் வந்திருக்குது. பர்டிகுலர் சமுதாயத்துக்காக நீங்கள் வந்து அந்த புகார் மனு கொடுக்குறீங்களா, இல்லை பர்டிகுலர் அந்த பர்சனை வந்து அவர் தன்னோட சமூகத்தை சார்ந்தவர் அந்த தவறை வந்து மறைக்கிறதுக்காக நீங்க அந்த விஷயத்தை பண்றீங்களா அப்படின்ற மாதிரியான பார்வை தானே சார்? சுஜித் வந்து அவன் தப்பு பண்ணியிருந்தானா அவனுக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கணும். அதே வேளையில இந்த கொலையை வந்து மையமா வச்சு ஒரு சமுதாயத்துக்கு வந்து பெரிய கெட்ட பேர் உண்டு பண்றதும், சம்பந்தமே இல்லாத அவங்க அம்மாவெல்லாம் வழக்குல சேர்க்க சொல்லி அழுத்தம் கொடுக்குறதும், அவங்க அப்பா வழக்குல சேர்த்துருக்கும் கண்டிக்கிறோம். இப்போ இது என்னன்னா, இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதில் யாருமே எதுவும் இல்லை, இதில் சமுதாய ரீதியாக வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்கம்மா. அப்போ இது வந்து இந்த தேவர் சமுதாயம் வந்து கேட்க நாதியற்ற ஒரு சமுதாயமாக இருந்துடக்கூடாது அப்படின்றனால தான் என்ன ஆனாலும் நாங்கள் எங்களோட குரல் கொடுங்க, நியாயத்தை கேட்குறோம். எங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லணுமா இல்லையா? இப்போ அதை சொன்னால் வந்து உடனே வந்து ஜாதி வெறிங்கிறாங்க. என்னோட ஜாதி வெறிங்க, நான் வந்து யாரையும் வந்து உடனே வந்து வன்முறைக்கு தூண்டி போய் அதை போய் உடனே அவங்க வந்து அடிங்க குத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஜனநாயக முறைப்படி சட்ட முறைப்படி வந்து நான் வந்து ஒரு புகார் கொடுக்குறேன், அதில் முகாந்தாரம் இருந்தால் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி இல்லையா அதுக்கப்புறம் உண்டான சட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். இந்த புகார் கொடுத்ததுனாலே நான் ஒரு பெரிய ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்கள் பார்வையில் நான் ஒரு நியாயத்தை தட்டி கேட்குறது வந்து நான் ஒரு ஜாதி வெறியன்ற இருந்துச்சுன்னா நான் ஜாதி வெறியனாக இருந்துட்டு போகிறேன். ஒரு நியாயத்தை என் தரப்பு நியாயத்தை நான் வாதாடும் போதும் அதை சொல்லும் போதும் நான் ஜாதி வெறியன்னா நான் ஜாதி வெறியனாக இருந்துட்டு போகிறேன். சுஜித் வந்து கொலை பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடி சுஜித்துக்கு அழுத்தங்கள் எதுவுமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அழுத்தங்கள்ன்றது வந்து இப்போ எதை பேஸ் பண்ணி சொல்லி எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ அழுத்தங்கள் இருக்குங்க சார், அவன் தான் அப்படி பார்த்தா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியில் அவன் போயிருக்கணும். எதுக்கு தனிப்பட்ட முறையில் போய் அதை செய்ய போகிறான்? அப்போ அழுத்தம் இருக்குது, 4 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சார் இப்போ வந்து 2 பேரோட பகைங்க சார், அது அவங்களுக்குள்ளே நடந்த கான்வெகேஷன். நான் இப்போயும் சொல்கிறேன், விசாரணையில் தான் தெரிய வரும் இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இதில் வந்து எந்த சமுதாயத்தோட தூண்டுதல்லையும் இது நடக்கலை. இதை அப்படி கட்டமைக்க பார்க்குறாங்க. இது வந்து ஒரு 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 தேவர் சமுதாயம் பின்னாடி இருந்து அவங்களை செய்ய சொன்ன அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கூலிப்படையோ அந்த மாதிரி போயிருப்பாங்க. இதில் ஏதாச்சும் ஆதாரங்கள் இருக்குதா? இந்த மாதிரி வந்து அமைப்பு ரீதியாக சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீ அவரை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கொலை நடந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதா? ஆதாரம் இருந்தால் போலீஸ் எப்படி இப்போ விட்டுருப்பாங்க? இன்னாரிக்கு அவங்கள அக்யூஸ்டாக சேர்த்துருக்க மாட்டாங்களா? அப்போ இது யூகத்தின் அடிப்படையில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி வந்து வீடியோக்கள் வெளியிட்டா இந்த சமுதாயத்தின் மேலே உள்ள பார்வை எப்படி இருக்கும்? பிற சமுதாயத்துக்கு வந்து வளரும் தலைமுறையோட வந்து இந்த பார்வை எப்படி இருக்கும்? அப்போ இந்த தேவர் சமுதாயம்னாவே வந்து ஒரு மாதிரி மூர்க்குத்தனமாகவங்க வந்து கொலைக்கு அஞ்ச மாட்டாங்க, இந்த மாதிரி வேணும்னே போய் எல்லாத்தையும் வந்து கொலை செய்யறதுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சமுதாயம். இது ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி எவ்வளோ பாதிக்கப்படும்? பிசி ஒரு எஸ்சி 2 பேரும் திருமணம் செய்து கொள்றதை இந்த சமூகம் ஏற்றுக்குதா? பெரும்பான்மையாக நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்றது நமக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரியுமா சார்? சார், ரியாலிட்டி அப்படின்னா எல்லார் வீட்லேயும் நடக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட அப்போ தெளிவாக சொன்னேன், என்னென்னா முடிவு எடுக்க வேண்டியது உங்களோட இதில். இப்போ நான் வந்து இப்போ இதே சொல்கிறேன், இதே கோயம்புத்தூரில் நான் வழக்கறிஞராக வந்த புதுசில் வந்து ஒரு பெரும்பான்மையாக சொல்லப்படுற சமுதாயமும் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து பையன் பொண்ணு பெரும்பான்மையாக பொண்ணு வந்து தாழ்த்தப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வாழ்கிறாங்க, குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவன் வந்து வெளியில் வேலைக்கு போகிறான், இந்த மாலுக்கு வேலைக்கு போகிறான். அந்த இதாக இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு கூட பழக்கமாகி நான் அதை லவ் பண்ணுவேன், நீ வேணாம்னு சொல்லி சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த பொண்ணு எங்கே போகும்? பிறந்த சமுதாயத்துக்கு போக முடியுமா? அதுக்கான வாழ்க்கையை எடுத்து அதை அமைச்சுக்கிற முடியுமா? இல்லை இங்கே தான் அந்த இந்த மாதிரியான ஒரு ஏன் சார் அந்த பிறந்த சமுதாயத்துக்கு போக முடியாது அப்படின்றத சொல்கிறீங்க? இதுதானே நடைமுறை. இப்போ நீங்கள் பிறந்த சமுதாயத்துக்கு போனால் எப்படி ஏற்றுக்குருவாங்க? அதான் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு கேட்குறேன் சார். சார், இந்த ஜாதிய கட்டமைப்புன்னு சொல்லி எல்லாருக்கும் இப்போ இன்னைக்கு பதிவு விடுற எல்லார்ட்டையுமே நான் கேட்குறேன், என்ன சொல்கிறேன், எல்லாருமே வந்து என்னோட பொண்ணுக்கு என்னோட பையனுக்கு
என்னோட இதுக்கு எனக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்லி ஓப்பனாக எல்லாத்தையும் அறிக்கை விட சொல்லுங்கள். ஜாதகத்தில் எல்லாத்தையும் எல்லா மேட்ரிமணியும் எடுத்துவிட்டு அந்த கம்யூனிட்டின்னு இருக்குல்ல, இப்போ இதிலே வந்து கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் இது கேட்குறாங்க, முஸ்லீம்னா முஸ்லீம் இது கேட்குறாங்க. ஏன் அதுல எல்லாம் எந்த கொலையும் நடக்கிறது இல்லையா? மாற்று மதத்தில் எதுவும் நடக்கிறது இல்லையா? அதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. இப்போ ஒரு கல்யாணமே நடக்குது, ஒரு கிறிஸ்டின் இது நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த கிறிஸ்டின் மதம் மாறினாத்தான் கல்யாணம் எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுமா? நடக்குதா இல்லையா? அப்போ அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? நான் என்ன சொல்கிறேன், ஒரு தவறு அப்படின்றத வந்து எல்லா சமுதாயம் செஞ்சாலும் தவறு தான். ஆனால் இது எது எதாகுதுன்னா, அந்த தவறை யார் செய்கிறா அப்படின்ற பொறுத்து தான் இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்கப்படுதே தவிர பொதுவான பார்வையில் எதுவுமே இல்லை. அப்போ தவறு எல்லாருக்கும் தவறு தானே. இப்போ நான் அதான் சொல்லி பசுமனுக்கு போயிட்டு வந்தவங்க ஏன் இப்போ நீங்கள் கூட சொல்ல மாட்டீங்களே அது தவறாது, அது ஜாதிய கொலையா இல்லையா? ஒரு சமுதாயத்தின் அடிப்படையில் போயிட்டு வந்தவங்களை வந்து குண்டு போட்டு கொள்றாங்க அப்படின்னா இது ஜாதிய படுகொலையா இல்லையா? நீங்க சொல்லுங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஜாதிய படுகொலையா இல்லையா? சார் நம்ம அந்த கொலையையும் இந்த ஒரு காதல் விவகாரத்தை எப்படி சார் நம்ம ஒன்றா சேர்க்க? இப்படித்தான் சார் இந்த சமுதாயமே இருக்குது. இப்போ நான் அதுதான் சொல்றேன்ல, இதுல ஒரு தயவர் சமுதாயம் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதை விட்டுறீங்க சார், அதை விடுங்க சார், அதை என்னத்து பேசுறீங்க? அதே நேரத்தில் தாழ்த்தப்பட்டவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வச்சுங்க, அதை பூதாகரமாக மாத்துறீங்க. நியாயம் ஒன்று தானே. இப்போ கவின் உயிரும் உயிர் தான், அதை மறுக்கிறதுக்கே இல்லை. கவின் வந்து நல்ல லைஃப்ல வர வேண்டிய பையன், அவனை கொலை செஞ்சதுக்கு வந்து சுஜித்துக்கு என்ன தண்டனையோ அது கிடைச்சே ஆகணும். அதே மாதிரி ஒரு தேவர் சமயத்துக்கான வெட்டி கொள்றாங்கன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாது? எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதை பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களே சார். காதல்ங்கிறது டோட்டலாவே வேற தானே சார்? சார் உயிர்ன்றது ஒன்று தானே சார். நீங்க என்ன சொல்றீங்க காதலின், அப்ப அந்த காதலின் பேரால ஏற்படுறது தான் பிரச்சனையே. இப்போ இதே சார் மதுரையில் நடந்திருக்கு. அருந்தேரி பையனும் பல்லருட் பையன், அதுக்கு அவங்களுக்கு தேவேந்திர விலகுலார் அந்த பிரச்சனையை லவ் இன்டர்கேஸ் கல்யாணம் பண்ணிட்டாங்க, லவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தலையை வெட்டி வச்சிருக்காங்களே, அதுக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க? இத்தனை பேருக்கு தெரியாதா? அப்ப இங்க ஜாதிய கொலைகள் கொலை நடந்தாவே அது தேவர் சமுதாயம் மட்டும்தானா? அப்ப அவங்க உட்பிரிவுக்குள்ள நடக்கிறதுலாம் வந்து ஜாதிய கொலைகள் இல்லையா? அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? லிஸ்ட் எடுத்து பாருங்க. இதுல எந்த விதமான இது இல்லை. நான் தான் சொல்றேன், இப்போ நான் செஞ்சாலும் தவறு தான், நீங்க செஞ்சாலும் தவறு தான், அப்படி சொல்லணும்னே சார். நான் செஞ்சா மட்டும்தான் தவறு, முக்குழுத்தொரு பண்ணா மட்டும்தான் தவறு, மித்தவங்க தாழ்த்தப்பட்டவங்க வந்து வெட்டினா வந்து அது வேற, இது காதல் விவகாரம், இது ஜாதி. இதை நீங்க வந்து உங்களோட பார்வையில வந்து ஜாதியோட வெறியினால இந்த கொலை நடந்துச்சுன்னு சொல்றீங்களா சார்? அதே ஜாதியோட வெறியில தானே சார் அத்தனை பேரையும் பெட்ரோல் கொண்டு போட்டு கொள்றான். அது ஏன் உங்களோட பார்வையில வந்து ஜாதிய கொலையா தெரிய மாட்டேங்குது? இல்ல சார், இந்த இடத்துல ஜாதி வெறிங்கிறது கிடையாது சார். இந்த சமூகம் காலங்காலமா வந்து ஒரு அழுத்தத்தை வந்து காதல் பண்றவங்க மேலேயும் அவங்க பெற்றோர்கள் மேலேயும் அவங்க கூட பிறந்தவங்க மேலேயும் வச்சுட்டே இருக்கு அப்படின்றதான் வந்து அந்த வீடியோல வந்து தெளிவா சொல்லியிருந்திருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து பேசுவாரு, உங்க அக்காவோ தங்கச்சியோ வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு அந்த பையன் இருக்கக்கூடாது, இல்ல அப்படின்னா உங்க அக்கா இருக்கக்கூடாது. ஸோ இதைத்தான் வந்து இந்த சமூகம் காலங்காலமா வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து அப்படி சொன்னதுக்கு உண்டான வீடியோவில் தான் சொல்றாங்க தவிர ஆதாரம் இருக்காங்க சார். இந்த பிம்பத்தை இப்படி காட்டுறாங்கன்னு தான் நாங்கள் புகார் கொடுக்குறோம். இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இதுக்கு முன்னாடி இருக்குது, இல்லை இந்த மாதிரி இந்த இடத்துல அவன் ட்விஸ்ட் பண்ணிட்டு நடந்துச்சு அப்படின்னு. இப்போ அது ஆனால் தாழ்த்தப்பட்ட தலைவர் ஒருத்தர் வந்து அவளை அந்த சமுதாயத்துக்காரனை வெட்டு அவளை கட்டுன்னு சொன்னதுக்கு ஆதார வீடியோ இருக்குது. அப்போ இதையும் கேள்வி கேட்க மாட்டீங்க? இது சார்ந்து பதிவை கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஹரிநாடர் எடுத்துக்கோங்க, சினிமா தயாரிப்பாளர் சௌத்ரி தேவர். கவின் வந்து காதல் செய்யாம இருந்திருக்கலாம் அப்படின்ற பதிவை தானே சார் சொல்றாங்க. அப்போ அது பார்க்கும்போது அவங்க சொன்னதோட முழு தகவலையும் யாரும் போடுறதில்ல. இப்போ வந்து எது வைரல் ஆகுமோ அந்த மாதிரி அதை மட்டும் தான் கட் பண்ணி போகிறாங்க. அவங்க என்ன அதை தவிர்த்துன்னு அந்த சார் எப்பயுமே வந்து ஒரு பாதையில் இதில் போனால் வந்து நீ போய் அங்கே போய் ஒரு வண்டியை வந்து ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட கருத்துக்கள் நிறையா சொல்லியிருப்பாங்க, அதையெல்லாம் விட்டுறது, அதை கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் எது போட்டால் வைரல் ஆகுமோ அப்படித்தான் கொண்டு வர்றாங்களே தவிர ஒரு பொது நோக்கத்தில் எதையுமே போடுறதில்லை. இப்போ அவங்க இப்படி பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்காது அப்படின்றது அவங்களோட இது. இப்போ இது வந்து அந்த பொண்ணு வந்து விருப்பப்படி கல்யாணம் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க சார், இதில் யாராச்சும் ஹரிநாடாரோ சௌத்ரி தேவரோ போய் தலையிட முடியுமா? முடியாது தானே. அதுதான் சொல்றேன். இப்போ வந்து அவங்களோட விருப்பத்தின் பேரில் நடக்குங்க சார். இது அதுதான் இதில் வந்து இப்போ இது இப்போ சமுதாய தலைவர்னு சொல்கிற பின்னாடி இப்போ மற்றவங்க போய் இல்லைம்மா நீ போய் அவனை போய் கல்யாணம் பண்ணின்னு சொன்னால் அந்த பொண்ணு ஏற்றுக்கிறமா? விருப்பம்ன்றது அந்த பொண்ணு எடுக்க வேண்டியது. அந்த குடும்பத்தோட சப்போர்ட்டு இல்லையா இருக்கின்றது அவங்களுக்குள்ள கான்வெகேஷன் உள்ளது. இதில் சமுதாயம் எங்கே சார் வந்துச்சு? இது யாரோ ஒருத்தர் அங்கே இருந்து வீடியோ போட்டுட்டு போயிடுவாங்க சார். இது ஒரு புரோனர்களெல்லாம் வந்து தென் மாவட்டங்களில் வந்து இந்த புரிதல் இருக்காது. இப்போ இது இப்படித்தான் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கருத்தை யாருமே எடுத்துக்கிற மாட்டாங்க. அவன் கிண்டல் பண்ணுறவனும் வந்து சரி இது இதுக்கு தான் சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படி போய் இது பண்ண. பொதுவாக ஒரு சமுதாயத்துக்கு இப்போ பார்வை அப்படித்தானே இருக்குது. சமுதாயமே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி தானே பிரதிபலிக்கிறீங்க. அப்போ அதுக்கான நாங்கள் வந்து நியாயமாக குரல் கொடுக்கறது கூட ஒரு ஜாதி வெறியர் மாதிரி கட்டமைக்கிறேன்.
உடனே ஜாதி வரி பிடிச்சவர் படிச்சு இதாகலை அப்படின்னா இப்போ எல்லாருமே சர்டிஃபிகேட் தூக்கி போட்டு வர வேண்டியதுதான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ குரல் கொடுக்குறவங்க எல்லாத்தோட எல்லாமே இடஒதுக்கீடு தான் போயிருப்பாங்க. பொண்ணு பார்க்குறது எல்லாத்தையும் கேட்டகரியும் பாருங்க, அவங்கவுங்க எதிர்மை. இப்போ எத்தனையோ பேர் விவாத மேடை நடத்துகிறாங்கல்ல, அவங்க எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னு பாருங்க சார். தனக்குன்னு வரும்போது எல்லாமே தான் இருக்கு சார். அடுத்தவனு சொல்லும் போது ஈஸியாக சொல்லுவாங்க, இவன் வந்து அந்த ஜாதியில் பண்ணிட்டான்னு. ஏன் நீ வந்து உன் குடும்பத்தில் நீ பண்ணி முன்னுதாரணமாக ஏதாச்சும் காட்டு. கருத்து சொல்கிறேன், இன்னைக்கு லட்சம் கோடி பேர் கருத்து சொல்கிறாங்க சார். கருத்து சொல்கிறவங்க எல்லாத்தையும் கூட எப்போ நான் தாழ்த்தப்பட்டவன் கல்யாணம் பண்ணதுக்கு ரெடி, என் பொண்ணுக்கு சம்மந்தம் பண்ண ரெடி, எல்லாமே வெளிப்படையாக அறிவிக்க சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு போர்டு வேணால் போட சொல்லுங்க. அது செய்ய மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க குடும்பத்தில் தலையிடலாம். அடுத்தவங்க குடும்பத்தில் இவங்க எப்படி சார் தலையிடலாம்? நானே தலையிட முடியாது. அது அவன் விருப்பம். இப்போ அந்த கவினுக்கு அந்த பொண்ணோட விருப்பம். இதில் எப்படி போய் நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது யாருக்கும் உரிமை இல்லையே. ஆமாம் சார், கவினுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் காதல். இதுக்கு இடையில எப்படி அண்ணன் வந்தாருன்னு கேட்குறேன். அண்ணன் வந்தாருன்னா அது அவங்க குடும்பத்து விஷயம் இல்லை சார். அந்த அண்ணன் வந்தாருன்னா அதுதான் அதுக்கான தண்டனை அவன் அனுபவிக்க போகிறான். பொதுவாக நீங்கள் கொடுத்துருக்க புகார் வந்து கவினுக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தப்பட்டதுக்கு இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஒரு சமூகத்தை முழுவதுமாக வந்து தவற சித்தரித்து காமிக்குது அப்படின்றது மட்டும் தானே சார்? ஆமாங்க சார். இப்போ நான் வந்து எந்த விதத்துலையும் வந்து கவினு கொலையை வந்து நியாயப்படுத்தலை. சுஜித் கொலை பண்ணான்னா அவன் அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். அது யார் செஞ்சாலும் தான், வன்முறை யார் கையில் எடுத்தாலும் வந்து அவங்க அதுக்கான சட்ட நடவடிக்கை உட்படணும், தண்டனை அனுபவிக்கணும். அதே நேரத்தில் அந்த சம்பவத்தை மையமாக வச்சு இரு சமூகத்துக்கிடையே வன்முறை தூண்டுற மாதிரி நடக்கிறதும் அதை டுஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவ்வளோ சிம்பிள். அதுதான். எந்த விதத்துலையும் சுஜித்துக்கு நாங்கள் எந்த சப்போர்ட்டுக்கும் சொல்லலை. இப்போ நான் வந்து என்னோட டிஃபென்ஸை நான் சொல்கிறேன், என் தரப்பு வந்து இது சொல்கிறேன். நான் போய் ஒரு புகார் கொடுக்குறேன், உடனே என்னை வந்து ஒரு ட்ரோல் பண்ணுறதும், என்னை சம்மந்தமான வந்து வீடியோக்கள் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி காமெடி மாதிரி பண்ணுறதும், இது வந்து விவரம் தெரியாத சில சின்ன பசங்க பண்ணுறது. அது வந்து அதோட வீரியம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் அவங்க மேலே வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க புகார் கொடுத்தேன்னா, அவங்க மேலே ஐடி ஆக்டின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சுன்னா அவன் இப்போ நாளைக்கு ஒரு வேலை வெட்டிக்கு போகிறலாம் கெட்டு போகும். இந்த வீடியோ மூலிமா நான் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறேன். அவங்க வந்து அறியாமையில் செஞ்சுருந்தா சில தினங்களில் டெலீட் பண்ணுறாங்கன்னா முடிஞ்சு. அடுத்து வந்து 2 நாளுக்கு அப்புறம் எதாக இருந்துச்சுன்னா அவங்க மேலே வந்து நான் புகார் கொடுப்பேன், 100% வழக்கு பதிவு செய்ய வைப்பேன். அப்புறம் அவங்க ஒரு அரசு வேலைக்கு போகிறதோ வெளிநாட்டுக்கு ஐடி வேலைக்கு போகிறதோ கெட்டு போயிடும். எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க நம்ம செய்கிறே தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தான் ஐடி ஆக்ட் அதுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது, அதுக்கான வீடியோ நீங்களே வெளியிடுறீங்க, ஐபி அட்ரஸ் அதை வச்சு எல்லாத்தையுமே வந்து உங்கள் மேலே புகார் கொடுக்கப்படும். தேவையில்லாம வாழ்க்கை இழந்துருவேன். தான் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை வந்து நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வழியில் உதவுங்க, ஏன்னா அடுத்து வந்து அவங்க பொருளாதார ரீதியாக வளருவாங்க, அவங்களும் 4 பேருக்கு உதவி செய்வாங்க. இதில் வந்து நம்ம எப்படி சார் அதை வந்து தவறாக எடுத்துக்கிறது சார்? இப்போ இவங்க வந்து அப்படி எத்தனை பேருக்கு உதவி இருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? இது வரைக்கும் ஒரு பொதுவாக இந்த வீடியோவை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் எத்தனை பேருக்கு இவங்க உதவி இருக்காங்க? பல பேர்கிட்ட வேணால் பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணி ஏமாற்றிருக்காங்க. படம் எடுக்கிறன்ற பேரில் வந்து க்ரௌட் ஃபண்டிங் சொல்லி படம் எடுக்கிறோம்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிருக்காங்க. தவிர அதுக்கான சரியான விளக்கம் கூட அவங்களால இப்போதைக்கு கொடுக்க முடியல. சரிங்களா? அதே நேரத்தில் இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியதில்லை. நாங்கள் பல வருஷமாக மதுரையில் வந்து முக்குளத்தூர் இலவச கல்வி மையம் வச்சு நடத்தி அதில் வந்து பல பேர் 5000 பேர் போலீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம், 3000 பேர் டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சிருக்கோம். எல்லாமே வந்து ஃப்ரீ காஸ்ட்டில் இலவச கல்வி மையம் வச்சு நடத்தும். அது போக மாற்று சமுதாயத்தின் வந்தால் கூட ஒரு விதவையோ ஒரு ஆதரவற்றோரோ ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கவங்களோ அவங்களெல்லாம் அரசு அதிகாரிகளை மாற்றிருக்கு. அதுக்கான ஆவணங்கள் இருக்குது, எங்கள்கிட்ட எல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. இப்போயும் வாரந்தோறும் வந்து கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அது போக நாங்கள்லாம் வந்து எங்கள் மேலூர் பகுதியை மையமாக வச்சே வந்து நத்தம் கணவாய்ப்பூரில் வந்து பல ஆயிரம் பேர் செத்துருக்காங்க. இந்த சுதந்திர போராட்டத்தப்ப வெள்ளலூர் நாட்டு போர்னு பல ஆயிரம் பேர் செத்துருக்காங்க. அப்படி ஒரு மாண்புமிகு பெற்ற அந்த சமுதாயத்தை இப்படி நீங்கள் பொதுவாக எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்தி காமெடி பண்ணுற மாதிரி சிரிக்கிற மாதிரி பண்ணால் அது எப்படி இருக்கும்?